ஹலோ கைஸ், நம்ம வந்து முட்டை அடை வைக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் வைக்கல, செகண்ட் டைமு. முட்டையை அதுக்கு முன்னாடி அரிசியில் வைக்கணும், அப்போனா தான் சேஃப்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அரிசிக்கு மாற்றி அதில் முட்டையை வச்சுருவோம். இந்த முட்டையை எடுத்து போய் இந்த அரிசியில் வச்சுருவோம். இதே மாதிரி எல்லா முட்டையும் இதில் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அடை வைப்போம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக எல்லாம் வந்துடும். மேபி வீடியோ எனக்கு அதிகமாச்சுன்னா கோழி பொரிச்சது குஞ்சு பொரிச்சது மட்டும் லேட்டாக இன்னொரு வீடியோவில் போடுவேன். பாருங்கள், முட்டையெல்லாம் வச்சாச்சு. இப்போ இந்த முட்டையை எடுத்து அடை வைக்க போகிறோம். எந்த கோழி அடைப்படுத்திருக்கோ அதை வச்சு தான். இப்போ வந்து எல்லா கோழியும் அடைப்படுத்துறதுக்கு நம்ம மண் சலிக்கிற எடுத்து வந்திருக்கோம். இதை வச்சு தான் மண் சலித்து கல் இல்லாத மண்ணாக எடுக்கணும், அப்படின்னா தான் முட்டை சேஃப்டியாக இருக்கும். மண் சலிக்கிறது பழசு, ரொம்ப எங்கள் அப்பாத்தா காலத்தில் உள்ளது. சுத்தம் பண்ணிட்டு இதில் தான் நம்ம மண் சலிக்க போகிறோம். இது வந்து பாதாள கரண்டின்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் உள்ளது. இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது கிணத்துல தான் பொருள் வந்துட்டு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது பழைய வாய்ந்த பொருள்னால பத்திரமா வச்சுருக்கேன். ஆனால் அந்த எலித்தொல்லைனால அந்த கட்டை வேப்பெலாம் கடிச்சிருச்சு. இதான் மண்ணு சலிக்க ஆரம்பிச்சாச்சு. சலிச்சுட்டு உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன். பாருங்கள், இவ்வளோ க்ளீனாக இருக்கணும். சலிச்சதோட இதில் வந்து புல் வைக்க போகிறோம். இதில் வந்து 11 முட்டை மட்டும் எடுத்து வைக்க போகிறோம். இந்த கோழி தான் அடை வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அடை வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியாச்சு. உள்ளே மிளகா, சாம்பல்லாம் வச்சாச்சு. இந்த கோழியை தான் அடை வைக்க போகிறோம். அடை வச்சுருக்கோம், நாளைக்கு வந்து பார்ப்போம். அடை வச்சது ஃபெயிலியர் ஆயிடுச்சு காய்ஸ். அடை படுத்து கிடந்துச்சு. ஆனால் அடையில் வச்சோன்னா இறங்கி படுத்துக்குது, ஏன்னு தெரில. இப்போ அவங்க வந்து இப்போ வெளியே தூக்கி விட்டாச்சு. இவங்க வேற ஆகுது நினைக்கலாம், இதில் உள்ளது அதே தானே அப்படின்னு. ஆனால் அது வந்து எங்களுக்கு ஒரே கலரில் எங்கிட்ட 2 இருந்துச்சு. இதான் அந்த முட்டைகளை கப்பன். இப்போ இது 2ல் ஏதாவது ஒன்று தான் நாங்கள் அடை வைக்க போகிறோம். எதை வைக்கணும் பார்ப்போம், பார்த்து சொல்கிறேன். ஃபைனலி இப்போ வந்து இவ தான் அடை பொறுத்து கிடக்கா. அம்மா நினச்சா அதுவும் நடக்குது. பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அடை வச்சுருக்கோம். இப்போ டே 15க்கு மேலே. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே குஞ்சு பொறிச்சிடும். நான் டெய்லி ரொட்டீன் என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். எப்பயும் எல்லா கோழியும் திறந்து விட்டு இங்கே வந்து உள்ளே இருக்கிற இந்த அடை வச்ச கோழியும் திறந்து விடுவேன். அதுவாக போய் இறங்கிட்டு உங்கள்கிட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து என்னை தீர்வு விட சொல்லும். நான் அப்படியே கொடுத்துக்கிட்டு வந்து விட்டுருவேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம 11 முட்டை வைக்கல, அந்த தடவை 9 முட்டை தான் வச்சோம். அதுலேயும் ஒரு முட்டையை உடச்சிட்டா. இப்போ 8 முட்டை தான் இருக்குது இதில். இதான் அரிசி அள்ளிட்டு வந்து வச்சுருக்கேன். இதை தான் அதை கொட்டி விட போகிறேன். சாப்பிடுங்க. பக்கத்தில் தண்ணி வேறு வைக்கணும். டாப்பில் தலைவன் ஆள்லாம் தெரியுதாப்புல. இந்த வந்துட்டாங்கல்ல. இப்போதைக்கு அடை தெரிஞ்சுட்டாங்க போல, அதான் அந்த மேய வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கூட அடை படுக்க மாட்டேன் தெரியுச்சுல, அந்த இதுதான். இதோட இன்னும் இப்போ அடை வச்சிருக்கிறது இன்னொன்று கிடந்துச்சுல, அது இந்த இருக்குவாங்க. நான் சொன்னேன்ல, ஒரு 2 ஒரே மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு போனஸ் ஒன்று காட்டுறேன். எங்கள் வீட்டில் அங்கே அரிசி வச்சுருக்க சாப்பிட்றதுக்கு மயில் வரும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் மனசில் கண்டா ஓடி போயிடும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து குஞ்சு பொறிச்சோன்னா அதை தனியாக வீடியோவை போடுறேன் இன்னும் ஒரு வாரத்தில்.